இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட இசையமைப்புல அஜித் சார், நம்ம த்ரிஷா மேம், அப்புறம் அர்ஜுன் தாஸ் சார், அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, சுனில் சார், அது மாதிரி பிரசன்னா சார், இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள், நல்ல பரிச்சயமான நட்சத்திரங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி நம்ம தியேட்டர்கள்ல அதகலப்படுத்தின குட் பேட் அக்லி திரைப்படத்தை பத்தி பேச போறோம். நான் ஆமை அப்படிங்கிறதுனால மொத்தமா முட்டு கொடுத்துட மாட்டேன். நான் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் சொல்லுவேன். அதே சமயத்துல நம்ம அதில் இந்த ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அதாவது அந்த டைம்ல மட்டும்தான் இவங்க பார்க்க முடியும் இவங்கள. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரு டீசர்லாம் விடும் பொழுது அதை உட்காந்து டீகோட் பண்ணி அது மாதிரி சொல்ற ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. படத்தை நல்லா பார்த்துவிட்டு இல்ல இன்னொருத்தன் பாக்குறதையும் அப்படியே விட்டு கவனிச்சுக்கிட்டு சும்மா கடமைக்கே ரிவ்யூ சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பேமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க கதறுவாங்கல்ல, அந்த கதறல் சத்தமும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஒரு ஃபேன் பாய் படம், இது ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கு அடுத்து ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கையில தான் சினிமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புதுவிதமான முட்டு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா கோட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு மத்தியில மட்டும்தான் அந்த படம் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் எவனுமே அந்த படத்தை ஏத்துக்கவே இல்லை. என்ன ஆனா அதுக்கெல்லாம் நல்லா முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க, சண்டை போட்டுட்டு வருவானுங்க. எங்க கலெக்ஷனை பாத்தியா, 600 கோடி 700 கோடி, உங்காலு கலெக்ஷனை பாரு 300 கோடியே தாண்டாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒண்ணு பண்ணுவானுங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சரி, ஓகே, அதை பத்திலாம் நம்ம பேசி எதுக்கு பேசிக்கிட்டு, நண்பர் நமக்கு நண்பரா போயிட்டாரு. 2026ல நம்ம சப்போர்ட் அவருக்கு இருக்கும். அதனால இந்த இடத்துல அதை மன்னிச்சு விட்டுருவோம். என்ன, நமக்கு இருக்கிற பெருந்தன்மை அங்க இல்லையே அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி, ஓகே, அதை அப்படியே விட்டுருவோம். படத்தோட கதை ஓவரால் பிளாட் என்னன்னா, ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட். அப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. ப்ரீவியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. எந்த அளவுக்குன்னா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அந்த கேங்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தப்ப திருத்திக்கிறதுக்காண்டி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள சராசரி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கிறாரு மும்பைல. ஓகே, அப்ப பாம்பே இருந்தது, இப்ப மும்பை ஆயிடும். ஓகேங்களா, அந்த மும்பைல இருந்து அவர் அனுபவிக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பையன் அந்த மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டுல போயிடுவாங்க, ஸ்பெயினுக்கு போயிடுவாங்க. ஸ்பெயினுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அங்க தன்னோட பையன் 18 வயசு நிரம்புற அந்த டீனேஜ் பருவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேல காதல் வயப்படுறான். அந்த காதல் வயப்படுறதுனால ஏற்படுற சில சிக்கல்கள், அதுக்கு ஜெயில இருக்கிற ஏகே, அதாவது ஜெயில இருக்கிற அப்பா அந்த பையனை காப்பாத்துவாரா இல்லையா, இதுதான் ஓவரால் பிளாட்டு. ஆனா இது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சாதாரணமா ஏதோ ஒரு யூடியூப்ல இருக்கிற வீடியோ மாதிரி ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேனே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நார்மலா ஏதோ ஒரு மாதிரி அப்படி போதே அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனா அஜித் சாருக்கு ஒரு செப்பரேட்டான பிளாஷ்பேக் வச்சு, அஜித் சாருக்குன்னே ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபுல்லாவே அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் ஃபுல்லாவே ஏகே 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 ஏகேன்னு தான் இருக்கும். அப்படி சரி, ஏகே வில்லாதி வில்லன். ஆனா அவருக்கு ஒரு டஃப்பா கொடுக்குற மாதிரி ஒரு வில்லன் வேணும்ல, அர்ஜுன் தாஸ். மனுஷன் அப்படியே ஸ்வாகா வந்திருக்காப்ல. ஸ்வாக்னா ஸ்வாக், உங்க விட்டு ஸ்வாக் இல்ல, எங்க விட்டு ஸ்வாக் இல்ல, ஸ்வாகோ ஸ்வாக். 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல இருக்கிற வில்லனிசம். ஒரு வில்லனிசம் என்னன்னா அப்படியே ஜாலியா ரகல பண்ற வில்லனிசமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அப்படியே பம்புற மாதிரி பம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதகலப்படுத்துறது. 2 விதமான கேரக்டர் டபுள் ஆக்ஷன்ல மிரட்டி விட்டுருப்பாரு. அதாவது ஹீரோ டபுள் ஆக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. ஒரு வில்லன், அதுவும் ரொம்ப பயங்கரமான வில்லன். அர்ஜுன் தாஸ்லாம் அந்த வாய்ஸுக்கே நிறைய பேர் பயங்கரமான முறையில ஃபேன். நான்லாம் அப்படிதான் ஃபேன் ஆனேன் கைதி படத்துல. எப்படி அங்க கார்த்திக் சாரோ அதுக்கு ஈக்குவலா அங்க அர்ஜுன் தாஸ் பாத்தீங்க அப்படின்னா கைதியில மிரட்டி விட்டுருப்பாரு. அதேதான். ஆனா குட் பேட் அக்லில பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி மேல போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு அவரு. ஒரு பக்கம் அங்க வைப்பு பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு இடத்துல பிசினஸ் பேசிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அப்படியே பம்முறாரு, இன்னொரு இடத்துல அஜித் சருக்கே பயங்கரமா திட்டுறாரு. எப்பா, மிரண்டுட்டேன் நான்லாம். சரியான மிரண்டுட்டேன். அதாவது ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரிதான் ஒரு ஹீரோக்கு ஏத்த வில்லன். எப்படி ஹீரோ ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரெகுலையா இருக்காரோ, அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸ் அவர்கள் நல்லா ஷோ காமிச்சாரு நல்லா. ஆனா ஒரு சில கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்துக்கலாம். எஸ்பெஷலி ஜாக்கி ஷெராஃப்க்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கலாம். லாஸ்டா ஜாக்கி ஷெராஃப் அர்ஜுன் தாஸ் போட்டு தள்ளுற மாதிரி,
நான் தாண்டா பெரிய வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட வச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது எல்லாமே தாண்டி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கூட. அர்ஜுன் தாஸ் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. அது மாதிரி அஜித் சார் ஒரு விதமான ரிவெஞ்ச் இருக்காரு. ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் மூவில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுல இடம் பெற்றிருக்கு. ஓகே, நான் வந்து படத்தை போட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ணாம மேலோட்டமா தான் சொல்லிட்டு இருக்கேன். படத்தை ஸ்பாயில் பண்ற அளவுக்குலாம் நான் போனேன்னா நான் ஒரு ஃபேன் பாயே கிடையாது. என்ன, அதெல்லாம் ஃபேன்ஸா பார்த்து என்ஜாய் பண்ணணும். சரி, இதெல்லாமே பார்த்து படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் பைரசி பிரிண்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. சும்மா நாம வந்து இந்த வெப்சைட்ல எல்லாம் போய் பார்ப்போம். ஏதாவது ஒரு படத்தோட தியேட்டர் பிரிண்டோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது ஆடி போயிட்டேன். ஏன்டா 200 காசு கொடுத்து ஒரு படத்தை போய் பார்க்குறோம், அதுவும் மெயினான ஒரு ஆக்டரோட திரைப்படத்தை பார்க்க போறோம். அப்படிங்கிறப்ப எப்புட்றா திரையில பார்த்தது அப்படிங்க தரையில வந்து இருக்குங்கிற மாதிரி அதுல இருக்கிற ஒரு சீனை கூட கட் பண்ணாம அப்படியே போட்டானுங்க. அப்படியே இந்த படத்தை வந்து ஹெச்டிலேயே போட்டானுங்க. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு ஒன்று வரும் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டை அப்படியே ஹெச்டி பிரிண்டா போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த படத்தை போன்ல உட்காந்து பாக்குற அப்படின்னா அதுல வந்து நீ வந்து பெருசா வைப்பை பார்த்துட மாட்ட. தியேட்டர்ல போகும்போது தான் அந்த வைப் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் பார்த்த தியேட்டர்ல வந்து எவனுமே செலிப்ரேட் பண்ற அளவுக்குலாம் பெரிய டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல. சும்மா ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்தானுங்க. ஒரு 40 பேரோ 50 பேரோ தான் உட்கார்ந்து இருந்தானுங்க. என்னடா சொல்ற அப்படின்னா மிச்ச பேர் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல இருக்கிற தியேட்டருக்கு போயிட்டானுங்க. அங்க பயங்கர வைபா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து இங்க கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க என்னடான்னா அப்படியே உட்காந்துருக்காங்க மண்ணு மாதிரி. நம்ம கத்த வேண்டியதா இருக்கு உயிரை கொடுத்து. பத்தாவதுக்கு ஸ்பீக்கர் சவுண்டை வேற ஏத்தி வச்சுட்டானுங்க. அது மத்தியில உட்காந்து தான் நான் படம் பார்த்தேன். அதனால என்னால அப்படியே எக்ஸைட் ஆகி நல்லா நரேட் பண்ணி அப்படி சொல்ற அளவுக்கு என்னால முடியல. நானும் அது மாதிரி புஷ் பண்ணேன். பட் வந்து தியேட்டரிக்கலா ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷுவலா சரி, மியூசிக்ல சரி, டயலாக்ஸ்ல சரி எல்லாத்துலயுமே அதகலப்படுத்திட்டாங்க. மேபி இந்த படத்தை ஓடிடி வெர்ஷன் வரணும். ஓடிடி வெர்ஷன் வந்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜ்ல விடுவாங்க. நான் இந்த தமிழ்ல மட்டுமே பார்த்ததுனால மொத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஃபேன் பாய் சம்பவம்ன்ட்டு. மத்த லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? டப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அங்க எல்லாம் பெருசா ஃபேன்ஸு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. எப்படி அதை பண்ணியிருப்பாங்க? அப்படி கனெக்ட் பண்ற அளவுக்கு என்ன அதுல இன்புட்லாம் குடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஓடிடி வெர்ஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அண்ட் வந்து இது ரிவ்யூ தான். ஒன் டைம் வாட்சபிள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ பல தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் நீ தனியா எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் நீ ரிப்பீட்டடா பார்க்கலாம். அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கணும். ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபிளாஷ்பேக் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லியோ படத்துல ஃபிளாஷ்பேக் என்னடா இது தனியா ஃபிளாஷ்பேக் சீனை மட்டும் தனியா தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா லியோ சூப்பர் படம் என்ன. ஆனா இங்க குட் பேட் அக்லில ஃபிளாஷ்பேக்ல இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க கொடுத்த அந்த ஹைப்புக்கு ஒரு கரெக்டான காம்பன்சேஷன் இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபிளாஷ்பேக் நல்ல ஃபிளாஷ்பேக் தான். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா. ஏன்னா நான்லாம் ஹாலிவுட் படம்லாம் பெருசா பார்க்க மாட்டேன். என்னால சிலதை அது ரிலேட் பண்ணிக்க முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம இந்தியன் கேங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய பாஷாவை கனெக்ட் பண்ணியிருக்கலாம் என்ன. அப்புறம் நாயக்கர்ல இருக்கிற வேலு நாயக்கரை இது கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி நம்ம இதுல இருக்கிற கேங்ஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஹாலிவுட்ல இருக்கிற கேங்ஸ்டரு அந்த ஜான்விக்கு அப்புறம் வேற யார் இருக்கா மணி ஹைஸ்ட்ல இருக்கிற ப்ரொஃபஸரோட எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. தலைவன் ரெட்ரோ சாங் ஒரு பக்கம் வச்சது பத்தாதுன்னு ஸ்டவ் மேல கடாயி அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அந்த இது சீ 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 சாங் ஒன்று வந்துச்சுல அந்த தமிழ் டப்டு சாங். அந்த சாங்கையும் இதுல இன்புட் பண்ணி மனுஷன் எங்கேயோ போயிட்டான். இருங்க பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய் அதெல்லாம் டைலாக்கா இருக்கட்டும். இப்ப இருக்கிற நடுவுல வந்து தலைவன் வந்து ஷூட்டிங் டைம்ல சும்மா போனை நோண்டு எடுத்து நோண்டுவார் போல. போன் எடுத்து இப்படி இன்ஸ்டாகிராம்ல பாப்பார் போல. பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது நம்ம படத்துல வச்ச என்ன அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. டி சீரிஸ்காரன் வந்து பயங்கரமா மெனக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோனி மியூசிக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான், ஒரு பக்கம் திங் மியூசிக்ல இருந்து வாங்கியிருக்கான். ரைட்ஸா வாங்கி தள்ளி இருக்கிறான். ஃபுல்லாவே வாங்கி வச்சுட்டு இந்த படத்துல ஒரு அதகலை படுத்திருக்கான். ஏன்னா அந்த படத்தை எடுத்து ஒரு கோ ப்ரொடியூசரா யார் இருக்கான்னா டி சீரிஸ். ஸோ சில சாங்லாம் வந்து ஈஸியா ரைட்ஸ் வாங்கிட்டாப்ல. அது நமக்கு நல்லாவே பொருந்துனுச்சு. ரெண்டாவது அஜித் சாருக்கு பாத்தீங்க அப்படின்னா
அந்த துறையில யாரும் பெருசா வந்து ஹேட் ரேட்ட சம்பாதிக்கல அவரு. அவருக்குன்னு எந்த ஹேட் ரேட்டும் கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து அவரோட வேலையில அவர் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காரு. இன்ஃபாக்ட் நீங்க எடுத்து பாருங்களேன். எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் அங்க வந்து கத்தி கூச்சலிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இங்க என்னடான்னா அடுத்த ரேசிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அஜித் சார். என்ன? அஜித் சார் வந்து ரேசிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவனுங்களா இருந்தானுங்களா வச்சுங்களேன், இந்த படம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட கேக் வெட்டி கொண்டாடி இருப்பாங்க. கேட்டா சக்சஸ் மீட் அப்படின்ட்டு. சரி. இப்ப அந்த அனில் குஞ்சான்ஸ் உடைய கதறல் சத்தத்துக்கு இப்ப நான் ரிப்ளை கொடுக்க போறேன். முதல்ல என்ன சொன்னானுங்க, இது ஃபேன் ஃபெஸ்ட் படம் தானே, ஜெனரல் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டு மாட்டாங்களே அப்படிங்கிறானுங்க. அப்ப கோட்டுன்னு சொல்லி ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றது, இருக்கிற எல்லா நடிகர்களோட ரெஃபரன்ஸையும் அந்த ஒரு படத்துக்குள்ள 3 மணி நேரத்துக்குள்ள திணிச்சு, அந்த படத்துல கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த கதையிலேயே அவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ அவ்வளோ ஒரு மிஸ்டேக், அவ்வளோ ஃப்ளா. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி கோட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டை அறுத்துடலாம் ஐயான்னு அறுத்து தள்ளிட்டோம் 36 நிமிஷத்துக்கு. நீங்க அந்த வீடியோ எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்கிற எந்த ஃபிளாவும் இந்த ஜிபியூல இல்ல. ஓகேவா? நான் வந்து படத்துல இருக்கிற எந்த சீனையும் நான் எடுத்து இதுல வந்து நான் விவரிக்கல. என்ன, எல்லாரும் அவங்கவுங்க ரோல்ல பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டேன். அர்ஜுன் தாஸ்க்கு டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அது நம்ம ஓபன் பண்ணலாம், தப்பு இல்ல. ஏன்னா அது வில்லன் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமால ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி பரிச்சயமானது தான். அதை தாண்டி ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்தந்த அந்தந்த செக்மெண்ட்டுக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னு சொல்லவா, பிரியா பிரகாஷ் வாரியர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதே கெட்டப்ல. அர்ஜுன் தாஸும் ஒரு படி மேல போய் அந்த மனுஷன் ஏதோ பண்ணிட்டாயா. அதான் எனக்கு எனக்கு என்னன்னா, அந்த மனுஷனை நான் வந்து எப்படி அந்த பேரிட்டோன் வாய்ஸ்ல கேட்டு 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 அப்படியே ஆளு ரொம்ப சீரியஸா இருப்பான். சீரியஸான படங்கள் தான் பண்ணுவான். எக்ஸ்பிரஷனே காட்டாம அப்படியே மிரட்டுறதே ஒரு வேலையா வச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா, வேற மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அந்த மனுஷன். எப்படி எப்படி ஏகே ஏகே ஏகேன்னு எல்லாரும் அந்த கண்ணு அங்க போதோ, அதுக்கு ஈக்குவலா டேய் இங்க ஒருத்தன் நான் இருக்கேன்டா, நான் தாண்டா இந்த படத்துக்கு வில்லன், என்னையும் கவனிங்கடா, நானும் ஒருத்தன் இருக்கேன்டான்னு சொல்ற மாதிரியே. இரண்டாவது அந்த படத்துல அவ்வளவு மஜாவான சில ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் இருக்கும். அடியே என்று சொல்றது என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஆதிக்கன் வந்து மொத்தமா இறங்கி செஞ்சுட்டாரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு. அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஜிவியோட டச் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு தேவா சாரும் இளையராஜா சாரு அது இவங்கதான். அதுக்கப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமார், அதே மாதிரி அனிருத்து, இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆதிக்கம் நிறைய செலுத்திட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது இது ஃபுல்லாவே வைபான ஒரு படம் ஆயிடுது அப்படிங்கிறப்ப வேற லெவல். அண்ட் இன்னொன்னு, இந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்ல ஓப்பனிங் சாங்கான ஜிபியு மாமி சாங் இருக்கு இல்லைங்களா, காட் பிளஸ் யூ சாங், அதுல கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மங்காத்தா படத்துல வர்ற டன் 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 அது வந்து அதுல ஆட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாவே அது அந்த எனக்கு அந்த அந்த தான் சொன்னேனே ஸ்பீக்கர்ஸ் ஃபால்ட் இருந்தாலும் கூட எனக்கு என்னமோ அது தனியா கேட்டுச்சு. மங்காத்தால வர்ற அந்த டன் 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 அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் அது வந்து இடையில சேர்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எனக்கு மட்டும் தான் அது ஃபீலிங் இருந்துச்சுதான்னு எனக்கு தெரியல. ஓவராலா சொன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபிலிம். ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா இதை ஏத்துப்பாங்க. காரணம் என்னன்னா, விடாமுயற்சி பார்த்துட்டு வந்த அதே ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, நல்லா காமிச்சிருக்கானேப்பா அந்த இயக்குனர், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரை பாராட்டுவாங்க. புரியுதுங்களா? இது இயக்குனர் கனவு பாராட்டு விழா மாதிரி நடக்க போகுது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், என்னை திரும்பி சம்பவக்காரனா மாத்தாதீங்க. ஏன்னா நான் முன்னாடி பண்ண ரெக்கார்ட்லாம் நான் எடுத்து காமிச்சு மொத்தமா உங்களுக்கு ஒரு படமா பிரசன்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லாம செஞ்சுட்டாரு. புரியுதுங்களா? நான் வந்து இந்த மாதிரி காஷ்மீருக்கு போனேன், அங்க நாங்க 3 மாசம் ஷூட்டிங் பண்ணோம், அப்புறம் வேற என்ன இருக்கு, நாங்க வந்து டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தணும், அப்படி இப்படின்லாம் அனுதாபம் போட்டு காமிச்சு நாங்க படத்தை இதுல ப்ரமோட் பண்ணல. நாங்க வந்து ஸ்பெயின்ல ஒரு படம் பண்றோம், அந்த படத்துல நாங்க அந்த சுத்தி இருக்கிற நகரங்க பகுதியோ இல்ல அதுல இருக்கிற அந்த என்னது ஈஃபில் டவராடா, ஓ அது ஸ்பெயின்ல இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்குமே, சரி ஏதோ அந்த சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு ஃபேமஸான இடங்கள் எல்லாம் காமிச்சு ஏப்பா நாங்க ஸ்பெயின்ல இருக்கிறோம்ப்பா அப்படி எல்லாம் காட்டாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளதான் போறாங்க. அந்த கார்த்திகேயாங்கிற பையன், அதாவது ஏகே சாருடைய பையனா நடிச்சிருக்கிற கார்த்திகேயா, சலார் படத்துல கூட நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் நல்லா பண்ணியிருந்தாப்ல. ரெட்டின் கிங்ஸ்லே மட்டும் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரியான ஆக்டிங்கை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை படத்துக்கு தான் இந்த ஆளு நடிச்சிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியல. ஒரே ஃபார்மேட் தேவையில்லை, கொஞ்சம் வேரியேஷன் காட்டினா நல்லா இருக்கும்.
ஐயோ அப்படியா அதான் இந்த நம்ம வியாபாரம் மாட்டோம் உனக்கு அப்படின்னு அந்தே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு காண்டாயிடுச்சு. அதான் அவன் ஒரு அணிலுங்க. என்ன சரியான அணிலு. அவன் விஜய்க்கு தான் சொம்படிப்பான். அவனை புடிச்சு இந்த படத்துல போட்டு ஐயோ எனக்கெல்லாம் காண்ட் ஆயிடுச்சு எனக்கு. அவன் எதுக்கு டைலாக் பேசுறான்? எனக்கு அவன் என்னமோ நல்லா போயிட்டு இருக்கிற இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வாசனைக்கு நல்லா இருக்கக்கூடிய இந்த கிராம்பு பட்டை லவங்கம் எல்லாம் வாயில பட்டாலே அப்படியே ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு ரெட்டின் கிங்ஸ்லே பட்டாரு. குரூப்ல டூப்பு அப்படின்ட்டு எல்லாருமே அங்க அஜித் ஃபேனு அஜித் அப்படின்னு எல்லாம் ஏகே வைபோட இருக்கிறாங்க. இவனும் ஏகே வைபோட இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா நமக்கு தெரியுதே இது ஒன்றும் இவர் ஒன்றும் ஃபுல் ஆமை கிடையாது அணில் அப்படின்னு. ம் என்னமோ அப்படியே அந்த என்னது ஸ்பாஞ்ச் பட்ஸ் மாதிரி குடஞ்சிக்கினே இருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறப்ப ஸ்பீக்கரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இவன் பேசுற டைலாக் எல்லாம் கேட்கும் போது இன்னும் இரிட்டேஷன் தான் இருந்துச்சு. ஆமா முதல்ல அந்த அந்த ஆக்டிங்க முதல்ல நிறுத்துங்க. நடிப்பறக்க வந்து எஸ்டே சூர்யா அந்த படத்துல ஹையர் பண்ணாம அர்ஜுன் தாஸை வச்சு பயங்கரமா ஃபுல் பண்ணியிருந்தாரு. இன்கேஸ் எஸ்ஜே சூர்யா வந்திருந்தா இன்னும் இன்னும் வேற லெவல்ல வேற தரத்துக்கு இழுத்துட்டு போயிருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி மார்க் ஆண்டனியோட இதை கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு யூனிவர்ஸா கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல நம்ம ஃபுல்லாவே அஜித் சாருக்காகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா பண்ணியாச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே வில்லனுக்கு ஸ்கோப் இருந்த படமா போயிடுச்சு. வில்லனுக்கு ஸ்கோப் இருந்துச்சு அண்ட் அதை தாண்டி ஹீரோக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் வச்சு அதாவது அந்த படத்துக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டருக்கு எந்த விதத்துக்கும் சலிச்சதே இல்லாத ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டரை வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஓவராலா சொன்னா இது ஃபுல் மீல்ஸ். என்ன இது ஆக்ஷன் இருக்கா இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கா இருக்கு, காமெடி இருக்கா இருக்கு, ரொமான்ஸ் இருக்கா இருக்கு, என்ன எல்லாமே இந்த படத்துல இருக்கு. வைப் இருக்கா இருக்கு, எல்லாமே இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் திரும்பியும் ஒரு தமிழ் படம் கொடுங்க. அகெயின் ஒரு தமிழ் படம் எங்களுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. பிரசன்ட் பண்ணி வேற லெவல் ஒரு சம்பவம் பண்ணுங்க. 1000 crores 1000 கோடி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேன்ஸை ஒரு திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு படம் பண்ணார்ல அது வரைக்குமே அதுவே எங்களுக்கு போதுமானது. பேன் இந்தியன் லாங்குவேஜ்ல எப்படி அந்த படம் ரிசீவ் ஆனிச்சு, அதோடைய வெர்ஷன்ஸ் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓடிடியில் வரும்போது தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஓடிடிக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, அதுக்குள்ள இவங்க இந்த ஹெச்டி பிரிண்ட் அது இதுன்னு விட்டு சாவடிப்பானுங்க. ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸு அவன் இது பண்ணுவான். கொஞ்சம் சீன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போடுங்க ஆதிக்கண்ணா. அதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். அப்பா இவ்வளோ நேரம் பேசிட்டேனா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். எப்படி சொல்றது, நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய வீடியோஸை அதிகமாக பார்க்குறாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து கரெக்டா வாட்சிங் ஹவர்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சேனலுக்கு அடித்தளமா நீங்க இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் வாட்ச் மை ஹோல் வீடியோஸ். ஓகே, நன்றி, வணக்கம். ஒரே ஒரு ஸ்பாய்லர் மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷா தான் ஹீரோயின். ஓகே, ஆனா நான் ஒரு காலத்துல ஹீரோயினா இருந்தேன். என்னோட பீக் டைம்ல இன்ட்ரோ ஆனது யாரு? த்ரிஷா. இருந்தாலும் அவங்க மெயினா நடிக்கிற இடத்துல நான் அவங்களே தூக்கி சாப்பிட்றப்பாரு அப்படின்னு சொல்லி அடிச்ச மாதிரி சிம்ரன் மேமோடைய கேமியோ அப்பியரன்ஸ் அப்படி ஆப்டா பொருந்துனுச்சு. அதுலயும் அவங்களோட இந்த கான்வர்சேஷன் அந்த வாலி படுத்த ரெஃபரன்ஸை வந்து எடுத்து வேற மாதிரி அதகலப்படுத்தின விதம் எனக்கு வந்து பிரிங் பேக் மெமரிஸ், பிரிங் பேக் டு ஓஜி சூப்பர் ஸ்டார் சிம்ரன் மேம் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஆதிக்கண்ணா வந்து ஆல்ரெடி த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துல அதை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. அஜித் சாருக்கும் சிம்ரன் மேமுக்கும் உள்ள அந்த காம்போ கெமிஸ்ட்ரிக்கு வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு நம்ம ஆதிக்கண்ணாவோட வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு சின்ன கேமியோ ஒன்று கொடுத்துருக்கு. அது லிட்ரலி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகும்.